எப்போவுமே செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் வாழைப்பூ விற்றுட்டு வருவாங்க. நானும் வாரம் தவறாமல் வாழைப்பூ வாங்கி இந்த ரீசன்ட் டைமில் நிறைய டைம் செஞ்சிட்ருக்கேன். வாழைப்பூ பொரியல் எனக்கு செய்ய தெரியாது. ஒரு டைம் செஞ்சேன், அது ரொம்ப கசப்பாக வந்திருந்ததுனால அப்போ இருந்து வாழைப்பூ பொரியல் செய்யறதில்ல. அதிகமாக வாழைப்பூ வடை தான் செய்வேன். அதே மாதிரி எந்நேரம் ஆனாலும் சரி வாங்கி அது 9 மணி ஆனாலும் சரி 10 மணி ஆனாலும் சரி நைட்டே வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி 2 வாங்கியிருந்தேன், 2 வாழைப்பூ வாங்கியிருந்தேன். ஒன்றை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒன்று ஒரு நாள் விட்டு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அதை நூல் வச்சு கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெளியவே வச்சாலுமே அந்த வாழைப்பூவை டைட்டாக கட்டி வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்கன்னு அதை கட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போவே அதை க்ளீன் பண்ணியிருந்தால் கூட பொரியலாவோ இல்லை வாழைப்பூ வடையோ செஞ்சுருக்கலாம். நான் அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலான்னு வச்சது தான். அதுக்கப்புறம் அது எப்போவுமே க்ளீன் பண்ணலை. கடைசி வரைக்கும் அதை க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தது. தூக்கி வேஸ்ட்டாக தான் போச்சு, தூக்கி குப்பையில் தான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் 2 நாள் வேணால் அது அப்படியே இருக்கும், நம்ம நூல் வச்சு கட்டி வச்சுருந்தாலுமே. அதுக்கு மேலே அதை வேஸ்ட்டாக தான் போயிடும் அப்படிங்கிறதுனால தூக்கி குப்பையில் தான் போட்டேன். அப்புறம் நான் எப்போவுமே வாழைப்பூ வடை செய்கிறப்போ கடலப்பருப்பு சேர்த்து செய்ய மாட்டேன். ரேஷனில் வாங்குகிற துவரம்பருப்பு வச்சு தான் செய்வேன். அது கூட கொஞ்சம் சீரகம், சோம்பு, வரமிளகாயோ பச்சை மிளகாயோ வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை விட அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு, கோதுமை மாவு, அது கூட லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சோன்னா சாஃப்டாக இன்னும் சூப்பராக வரும். கடலப்பருப்பு துவரம்பருப்பில் செய்கிறத விட இந்த மாதிரி மைதா மாவு கோதுமை மாவு வச்சு செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதிகமாக நான் வாழைப்பூ வடை தான் செய்வேன். வாழைப்பூ பொரியல் யாராவது செஞ்சு கொடுத்து அந்த டேஸ்ட் நல்லா இருந்து எந்த கசப்பும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க ட்ரை பண்ணுற அதே மெத்தடில் ட்ரை பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். பார்ப்போம் எப்போ வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறோன்னு. ஆனால் வாழைப்பூ வடை கொஞ்சம் அன்ஹெல்தி தான். ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா பொரியலாவோ ஜூஸாவோ குடிக்கிறது தான் நல்லது. அப்புறம் ரொம்ப நாளாக ஓடாமல் ஒரு ஃபேன் இருந்தது. அது எப்போவெல்லாம் நம்ம போய் அதை போட்டு விட்டு கிட்ட உட்காரமோ அப்போவெல்லாம் சுற்றாது. அது சுற்றலையேன்னு சொல்லி வெளியே போய் உட்காந்தா சுற்றிக்கிட்டு இருக்கோம்.